வெல்கம் டு கல்வி நம் கையில். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஹவு டு ப்ரிப்பேர் என்எம்எஸ் எக்ஸாம். ஸோ என்எம்எஸ் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு டெமோ கிளாஸ். ஃபர்ஸ்ட் அந்த லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸை நம்ம நோட் பண்ணதுக்கப்புறமா அதை லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் எல்லா பக்கமே நோட் பண்ணிட்டேன். நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம டாபிக் எந்த டாபிக் இப்போ எடுத்திருக்கோன்னா யூனிட் 3 கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் சூஸ் பண்ணியிருக்கோம். காலனி ஆதிக்கத்துக்கு முன்னாடி இந்திய பொருளாதாரம் வந்து வேளாண்மை தான் அடிப்படையாக வச்சிருந்துச்சு. ஸோ இதுதான் முதல் நிலை தொழில் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஆங்கிலேயரோட ஆட்சி கீழே நம்மளோட நில வருவாய் கொள்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ராபர்ட் கிளைவ் வங்காளம், ராபர்ட் கிளைவ் வந்து வங்காளம், பீகார், ஒரிசா பகுதிகளில் வந்து வரி வசூலிக்கிற உரிமையை வந்து வாங்கினாரு. ஸோ முதல்ல வரி வசூலிக்கிற உரிமையை பெற்றவர் யார் அப்படின்னா ராபர்ட் கிளைவ். ஓராண்டுக்கு ஒரு தடவை வந்து அவர் வந்து ஓராண்டு நில வருவாய் திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தினார். அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரன் ஹேஸ்டிங், அவர் ஆளுநராக வந்ததுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணாருன்னா ஓராண்டு நில வருவாய் திட்டத்தை வந்து 5 ஆண்டு திட்டமாக மாற்றினார். அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஓராண்டு திட்டமாகவே மாற்றினார். அதுக்கடுத்து வந்த தலைமை ஆளுநர் யார் அப்படின்னா காரன்வாலிஸ். அவர் தான் வந்து 10 ஆண்டு நில வருவாய் திட்டத்தை வந்து 1793 கொண்டு வந்தார். இது ரொம்ப கொஞ்சம் முக்கியமானது, இதை பார்த்து வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஒவ்வொரு ஆளுநராக இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்தவர் யாருன்னா ராபர்ட் கிளைவ், அதுக்கப்புறம் வந்தவர் வந்து வாரன் ஹேஸ்டிங், அதுக்கப்புறம் தான் வந்து காரன்வாலிஸ் பிரபு. ஸோ இப்போ அவங்க கொண்டு வந்த நிலவரி திட்டம் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் யார் யார் எது கொண்டு வந்தாங்கன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நிலையான நிலவரி திட்டம் வந்து காரன்வாலிஸ் பிரபு. இதை எப்படி கோட்வேர்டாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, ஒரு பொருளோட நிலை வந்து நம்ம கேரண்டி வச்சு சொல்லுவோம். ஸோ அப்போ நிலையான கேரண்டி காரன்வாலிஸ். அடுத்து ரயத்து வாரி முறையை நம்ம ரயில் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ ரயிலில் போனோன்னா நிறைய தமாஷான விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கலாம். ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அதை வச்சு நம்ம கோடோட வச்சுக்கலாம். அடுத்து மகள்வாரி முறை. மகள் அப்படின்னா நம்ம இந்த மகள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். மகள் பெண் இல்லை வேரியேஷன் இருக்கும். நம்மளுக்கு தேவை கோடோடு தான். ஸோ அப்போ மகள் அப்படின்னா பெண். ஸோ அப்போ வில்லியம் பெண்டிங் பிரபு. ஸோ இந்த நிலையான நிலவரி திட்டம் காரன்வாலிஸ் பிரபு கொண்டு வந்தார் இல்லையா. இதில் வந்து இந்த 19% நிலப்பரப்பு, அதாவது ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருந்த அந்த பகுதியில் ஒரு 19% வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இந்த நிலவரி திட்டத்தை வந்து ஜமீன்தாரி, ஜாகிர்தாரி, மல்குஜாரி, பிஸ்வேதாரி அப்படின்ற பெயர்களால் சொல்லுவாங்க. இதை எப்படி நம்ம கோடோட வச்சுக்கலாம். இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் இருந்தாலும் நம்ம சின்னதாக ஒரு கோடோட வச்சுக்கலாம். இப்போ ஜமீன்தாரி, நிலத்தில் வந்து வரி கேட்குற ஜமீன்தாரி, நிலத்துக்கு வரி கேட்குற ஜமீன்தார் வந்து உங்களுக்கு ஜாங்கிரியை கொடுத்துட்டாரு. ஜாங்கிரிக்கு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் குஷியாக, ஆனால் அவர் அங்கே வந்து பிஸ்தா சாப்பிட்றாரு. இப்படி நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ ஜமீன்தார், நிலவரி அப்படிங்கிறது தான் ஜமீன்தாரி. அதனால் நம்ம அந்த நிலவரியையும் வச்சுக்கணும். இந்த கோடோட வச்சு நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஜாங்கிரினா ஜாகிர்தாரி, மல்லு கட்டுறீங்கன்னா மல்குஜாரி, பிஸ்தானா பிஸ்வேதாரி. இந்த நிலையான நிலவரி திட்டத்தோட சிறப்பு கூறுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, விவசாயிகள்கிட்ட இருந்து வரியை வசூல் செய்கிற அரசின் முகவர்கள் தான் யார் அப்படின்னா ஜமீன்தார். இவங்க வந்து வரி வசூல் பண்ணாங்க. வரி வந்து எந்த சூழ்நிலையும் உயர்த்தப்பட மாட்டாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இதை வந்து நிலையான நிலவரின்னு சொல்கிறோம். விவசாயிகள்கிட்ட எவ்வளோ வரி வசூல் பண்ணாங்க அப்படின்னா 11ல் 10 பங்கு. ஸோ இப்போ ஒரு விவசாயி வந்து 110 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அதில் 100 ரூபாய் வரியாக வந்து கொடுத்துடணும். அந்த ஜமீன்தார்கள் வாங்கி அதை அரசுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கு பதிலாக விவசாயிகள் அந்த நிலத்தை வச்சிருக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பட்டா கொடுத்தாங்க ஜமீன்தார்கள். அது எழுதப்பட்ட ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க. ஸோ விவசாயிகள் வந்து அந்த நிலத்தோட குத்தகைதாரர்களாக தான் இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட குறைகள் பார்த்தோன்னா, அரசு வந்து விவசாயிகள்கிட்ட நேரடி தொடர்பு வச்சுக்கல. எல்லாத்தையுமே யார்கிட்டே விட்டாங்கன்னா ஜமீன்தார்கிட்டே விட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய மைனஸாக அமைஞ்சிருச்சு. அதே மாதிரி விவசாயிகள் வந்து பெரும்பாலும் அடிமைகளாக தான் நடத்தப்பட்டாங்க. ஜமீன்தார்கள் வந்து சோம்பேறியாகவும் ஆடம்பர பிரியர்களாகவும் மாறிட்டாங்க. ஸோ இதனால வந்து இந்த நிலையான நிலவரி திட்டத்தில் தொய்வு ஏற்பட்டுச்சு. அதுக்கடுத்து வந்து வந்த ஆளுநர் வந்து ரயத்து வாரி முறை உருவாக்குனாரு. ரயத்து வாரி முறையை வந்து யார் கொண்டு வந்ததுன்னா, நம்மளுக்கு தெரியும் ரயிலில் போனால் தமாஷா நிறையா நடக்கும். ஸோ அப்போ ரயத்து வாரி தாமஸ் மன்ரோ, இன்னொருத்தவர் கேப்டன் ரீடு. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் கொண்டு வந்திருப்பாங்க. மதராஸ், பம்பாய், அஸ்ஸாம், கூர்க் இந்த பகுதிகளில் வந்து நம்ம வந்து இதை பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரயில்னாலே பொதுவாக
அந்த கூட்டமாக இருக்கிற இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று நம்ம சென்னை டு மும்பை, இல்லைன்னா சென்னை டு நார்த் இந்தியா, அஸ்ஸாம் அப்படின்னு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல வந்து ரயத்வாரி முறை. இது என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஜமீன்தார்ட்ட கொடுக்காம விவசாயிகள்கிட்ட உரிமையை வந்து கொடுத்துட்டாங்க. நேரடியாகவே விவசாயிட்ட இருந்து வரியையும் வசூல் பண்ணிக்கிட்டாங்க. தொடக்கத்தில் பாதின்னு சொன்னார், விளையிறதுல பாதின்னு சொல்லி யார் சொன்னது அப்படின்னா ரயத்வாரி முறையில் சொன்னாங்க. இதில் நம்ம தாமஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாதின்னு சொல்லிட்டு, ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னா 3ல் 1 பங்கு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்போ முதல்ல பாதின்னு சொல்லி அப்புறம் 3ல் 1 பங்கா மாற்றினது யார் அப்படின்னா தாமஸ் மன்றோ. இது எப்படி கோடுவடாக வச்சுக்கலாம்னா, ரயத்வாரி முறையில் இப்போ ரயிலில் பாதிக்கு பாதி தமாஸ் பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ பாதிக்கு பாதி. அதுக்கப்புறம் 3ல் ஒருத்தவனாவது சீரியஸாக இருங்களேன்ப்பா. 3 பேர் போகிறீங்கன்னா 3ல் ஒருத்தராவது சீரியஸாக இருங்க. ஸோ அப்போ பாதிக்கு பாதி தமாஸாக தான் இருக்கும். அட்லீஸ்ட் 3ல் ஒருத்தராவது கொஞ்சம் சீரியஸாக இருங்க அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ 3ல் 1 பங்கு. இது மண்ணோட தன்மை அடிப்படையிலையும் வச்சாங்க. நிலத்தோட குத்தகை வந்து ஒரு 20 அல்லது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து மாற்றி அமைச்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதோட சிறப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா, நேரடியாக விவசாயிகள்கிட்ட ஒப்பந்தம் வச்சது தான் இதோட சிறப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ விவசாயிகளோட நேரடியாக ஒப்பந்தம் வச்சது தான் இதோட சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விளைச்சலில் வந்து 40லேருந்து 50% வந்து வரி நிர்ணயம் செய்தது சிறப்புன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நிலையான நிலவரியில் 11ல் 10 பங்கா. ஸோ அப்போ அதை விட இது வந்து கம்மியாக இருந்ததுனால இது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதில் ஏற்பட்ட விளைவு என்ன அப்படின்னா, சிறப்பான பருவ காலங்களில் கூட நில வருவாயை வந்து அப்பயுமே மக்களால் என்ன பண்ண முடியலன்னா செலுத்த முடியல. அரசு வந்து ஜமீன்தார் பதிலாக விவசாயிகளை சுரண்டுச்சுன்னு தான் இந்த முறையில் சொல்லலாம். அடுத்தது மகள்வாரி முறை. ஸோ மகள்வாரி முறை நம்ம எல்லாருக்குமே தெரியும். மகள்னா பெண். ஸோ வில்லியம் பெண்டிங். இது யாரோட சிந்தனையில் வந்ததுன்னா மெக்கன்சி அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் வந்தது. யாரோட வழிகாட்டுதல் அப்படின்னா மெர்தின்ஸ் பர்ட் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல் படி வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து இந்த மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியிருப்பாரு. இது எப்படி நம்ம கோடுவடாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா, மெக்கன்சி மெஹன் மகன். ஸோ மகன்களோட சிந்தனையில் மகளுக்கும் ஸோ அப்போ மாற்றி அமைக்கப்பட்டது. உரிமை வந்து மகன்களோட சிந்தனையில் மகளுக்கு மாற்றி அமைக்கப்பட்டது. ஸோ ஜமீன்தார்கள் மட்டும் இல்லை, ஜமீன்தாரியில் வர்ற பெண்களுக்கும் மாற்றி அமைக்கப்பட்டது அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். பட் வழிகாட்டுதலோட அவங்க கிட்ட வந்து கொடுத்தாங்க, பெண்கள் கிட்ட வந்து கொடுத்தாங்க இப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அப்போ மகள்வாரி முறை வில்லியம் பெண்டிங், மெக்கன்சியோட சிந்தனை, ஜமீன்தாரி முறையோட மாற்றி அமைக்கப்பட்ட வடிவம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஜமீன்தார்களுக்கு பதிலாக இதில் வந்து கிராம தலைவர்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க தான் வசூல் செய்வாங்க. அதனால தான். ஸோ இப்போ இதில் வந்து இதுலேயும் என்ன அப்படின்னா 3ல் 2 பங்குன்னு சொல்லிட்டாங்க இவங்க. ஸோ இப்போ அதில் வந்து 3ல் 1 பங்கு தான் சொன்னாங்க, இவங்க 3ல் 2 பங்குன்னு சொன்னாங்க. அப்புறம் திரும்ப வில்லியம் பெண்டிங் பிரபு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பாதினே சொல்லிட்டாரு, பாதியவே கொடுத்துருங்க. அப்போ ஆக்சுவலாக எல்லாருமே 3ல் 2 பங்கு பாதி அப்படி தான் வந்து வாங்கியிருக்காங்க. 3ல் 1 பங்கு வந்து இதில் வாங்கியிருக்காங்க ரயத்வாரி முறையில். ஏன்னா ட்ரெயினில் போகிறவங்கலாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு 3ல் 1 பங்கு மட்டும் வாங்கியிருக்காங்க. இந்த நில வருவாயை வசூல் செய்கிறவர் தான் கிராம தலைவர், லம்பார்டன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து வசூல் பண்ணி அதை வந்து அரசுக்கு கொடுப்பாங்க. இதுவும் வரி சுமைகள் எல்லாமே மக்கள் மீதே தான் விழுந்தது. ஸோ இந்த மாதிரி எல்லா நிலவரி திட்டங்களுமே மக்களை நோக்கி தான் இருந்தது. ஸோ இதில் இந்த மகள்வாரி முறையில் சிறப்புனா, கிராம தலைவர் வந்து அரசுக்கும் மக்களுக்கிடையே ஒரு இடைத்தரகராக அவர் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்பயும் போல தான் அவர் வந்து சிறப்பாக செயல்பட்டார். இதில் இருக்கிற குறைகள் அப்படின்னா, அவர் சலுகைகள் எல்லாத்தையும் அவரோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜமீன்தாரி முறையோட திருத்தி அமைக்கப்பட்ட வடிவம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு சில உயர் வகுப்பினருக்கு மட்டும்தான் லாபகரமாக இருந்திருக்கு. இது மட்டும் இல்லை, எல்லா நிலவரியுமே அப்படி தான் இருந்திருக்கு. இப்போ விவசாயிகள் மீது ஆங்கில நில வருவாய் முறையோட தாக்கங்கள் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்குமே வரி வரி வரி. ஸோ அவங்க விவசாயிகள் எல்லாமே கடன் சுமையால் இருந்தாங்க. ஜமீன்தார், வட்டி கொடுக்குறவங்க, வழக்கறிஞர் இவங்களால விவசாயிகள் வந்து சுரண்டப்பட்டாங்கன்னு சொல்லலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ வரி செலுத்துறதுக்கு இவங்க கிட்ட வேற ஆப்ஷன் இல்லை. இவங்களோட குடிசை தொழில் எல்லாமே வந்து ஆங்கிலோட இறக்குமதினால அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ இவங்களுக்கு வருமானத்துக்கு வேற வழி கிடையாது, விவசாயம் மட்டும்தான். அதுலேயும் வரி நிறைய கட்டணுன்றப்ப இவங்களுக்குள்ள வந்து நிறைய வந்து புரட்சிகள் வந்து வர ஆரம்பிச்சுது. ஸோ இப்போ நம்ம சொல்லிட்டோம், விவசாயிகள் புரட்சி வருது. ஸோ ஜமீன்தார்கள் தான் நிலத்துக்கு உரிமையாளர்களாக மாறினாங்க. விவசாயிகளோட உழைப்பு எல்லாமே அவங்களால தான் சுரண்டப்பட்டது. விவசாயிகளோட வாழ்க்கை முறை ரொம்ப துயரமாக இருந்துச்சு. அதனால ஆங்கிலேயருக்கும் ஜமீன்தார்களுக்கு எதிராக நிறைய புரட்சியும் கலகமும் உருவாச்சு.
ஃபஸ்ட்டு உருவானது என்னென்னா சந்தால் கழகம். சந்தால் மக்களால் உருவாக்கப்பட்ட கழகம். ஸோ 1855 வந்து சந்தால் கழகம் உருவாச்சு. நம்ம இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா 1857 வந்து முதல் இந்திய சுதந்திர போர் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சந்தால் கழகம். ஸோ இது வந்து விவசாயிகளோட முதல் எழுச்சி, முதல் கழகம் வந்து சொல்கிறாங்க. இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா விவசாயிகள் வந்து முதல்ல எங்கே போவாங்க, விளைவிச்ச பொருளை விற்கிறதுக்கு சந்தைக்கு போவாங்க. அப்போ விவசாயிகளோட முதல் எழுச்சி சந்தால், சந்தை சந்தால். பீகாரில் ராஜ்மஹால் குன்றுகள் அதுக்கு பக்கத்தில் இருக்க பகுதிகளில் சந்தால் இன மக்கள் வந்து வேளாண்மை செஞ்சுட்டு வந்தாங்க. அவங்க கிட்ட அந்த வட்டிக்கு பணம் தர்றவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பணத்தை திரும்ப தர முடியலன்னா அவங்களோட நிலத்தெல்லாம் வந்து அபகரிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. அது வந்து விவசாயிகள்கிட்டயே வந்து போராட்ட உணர்வை உருவாக்கி ஆயுதம் ஏந்திய புரட்சிக்கு வந்து வழிவகுத்தது. இந்த மக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா தங்களுக்குன்னு ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்திக்க கழகத்தை வந்து உருவாக்குனாங்க, போராட்டத்தை வந்து உருவாக்குனாங்க. ஸோ அப்போ அரசாங்கத்தை உருவாக்குறதுக்காக யாரோட தலைமையில இவங்க போராட்டத்தை இது பண்ணாங்கன்னா சித்து மற்றும் கங்கு. இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த சந்தால் சகோதரர்கள் தான் வந்து இந்த சந்தால் கழகத்துக்கு வந்து தலைமை தாங்கினாங்க. அரசாங்கத்தை உருவாக்குறது வந்து சித்து விளையாட்டு இல்லை, அது எவ்வளோ பயங்கரமான போராட்டம் அப்படிங்கிறத இந்த சித்துவும் கங்குவும் நிரூபிச்சாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒரு மாசத்துக்குள்ள இந்த போராட்டம் ரொம்ப வலிமையானதாக மாறிடுச்சு. ஐரோப்பிய பண்ணையாளர்கள், ஆங்கில அலுவலர், பொறியாளர், ஜமீன்தார், வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க எல்லாருமேலையும் புரட்சியாளர்கள் வந்து தாக்குதல் ஏற்படுத்தினாங்க. இந்த புரட்சியோட தலைவர்கள் சித்து கங்கு வந்து கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமா இந்த கழகம் வந்து ரொம்ப கடுமையாக அடக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அடுத்து சந்தால் வசிச்ச பகுதியை சந்தால் பர்கானா அப்படின்னு சொல்லி அரசு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்களோட அடையாளங்கள் வந்து ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து பாதுகாக்கப்பட்டது. இது இப்படி சந்தால் கழகம் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து இண்டிகோ கழகம். இண்டிகோ அவுரி புரட்சி நம்மளுக்கு தெரியும். இண்டிகோனா கருநீலம். ஸோ அந்த காலத்தில் நிறைய யூனிஃபார்ம் ட்ரெஸ் எல்லாம் ப்ளூ கலரில் தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த ப்ளூ கலருக்கு நிறைய கெராக்கி, அப்போ வந்து நிறையா அவுரி செடியில் தான் வந்து அந்த இண்டிகோ ரூட்டுன்னு சொல்லுவாங்க இதோட ஆங்கில பெயர், அவுரியோட ஆங்கில பெயர். ஸோ அந்த கலர் நீலச்சாயம், அந்த நீலச்சாயத்தை உருவாக்குறதுக்காக இந்த செடியை நிறையா வந்து விவசாயம் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 200 மடங்கு வந்து லாபம் கொடுக்குற ஒரு தொழில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு 200 ரூபாய் போட்டு ஒரு அவுரி புரட்சி, ஒரு அவுரி விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு 2 லட்சம் ரூபாவா திரும்ப கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் அந்த வங்காளத்தில் வந்து அவுரி சாகுபடியாளர்கள் வந்து வேலை நிறுத்தம் ஏற்பட்டிருக்கு, வேலை நிறுத்தம் செஞ்சுருக்காங்க. அது வந்து பயங்கரமான ஒரு தீவிர விவசாய புரட்சியாகவே மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா இந்த இண்டிகோ வளர்க்குறதுக்கு விவசாயிகளுக்கு தீமை தரும். ஏன்னா நம்மளுக்கு தான் சொல்லிட்டோமே இது வந்து சாயம். ஸோ விவசாயிகளுக்கு தீமை தர்ற இந்த இண்டிகோ வந்து விவசாயிகள் வந்து உருவாக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, கட்டாயப்படுத்தி அவங்கள வந்து விளைவிக்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, அந்த அவுரியை வந்து தங்களுக்கு தான் குறைஞ்ச விலைக்கு விற்கணும்னு சொல்லியும் சொல்லுவாங்க. அந்த குறைந்த விலைக்கு விற்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் என்ன கொடுப்பாங்கன்னா விவசாயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே குத்தகை முன்பணத்தை வந்து கொடுத்துருவாங்க. விவசாயி வேணான்னு சொன்னாலும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து முன்பணத்தை கொடுத்துருவாங்க. அப்படி இதுக்கு வந்து ஒத்து வராதவங்க, நான் வந்து அவுரி விவசாயம் பண்ண மாட்டேன், நான் வந்து உணவு பயிர் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை நீங்கள் கேட்குற விலைக்கு விற்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலோ அவங்கள வந்து கடத்திடுவாங்க, இல்லை கொள்ளையடிச்சிருவாங்க அவங்களோட பொருளெல்லாம். இல்லைன்னா அவங்களுக்கு கசையடி விழும், இல்லைன்னா அவங்கள எரிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி உருவாக்குனாங்க அந்த அவுரிக்காக. ஏன் அப்படின்னா மேலை நாடுகளில் அந்த அவுரி வந்து அவ்வளோ ரெஸ்பான்ஸ். அப்போ வந்து இதை பார்த்த 2 பேர் வந்து இந்த இண்டிகோ புரட்சி உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கிறாங்க. 2 பேர் யாருன்னா, ஒன்று திகம்பரர் பிஸ்வாஸ் மற்றும் பிஷ்ணு சரண் பிஸ்வாஸ். இந்த 2 பேரும் வந்து நாதியா மாவட்டத்தில் வந்து நிறைய கழகங்கள் செய்கிறாங்க. இதை பார்த்த உடனே கொஞ்சம் அந்த கட்டுப்பாடுகள்லாம், அடக்குமுறைகள் எல்லாம் வந்து கைவிடுறாங்க பண்ணையாளர்கள். ஸோ இப்போ வந்து இதை எப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம், இண்டிகோவுக்கு வந்து யார் அப்படின்னா ஸோ இண்டிகோனா அவுரி புரட்சி, அவுரினா அவுரிக்கு காரணமான அவர் யாரு அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அவுரி புரட்சிக்கு காரணமான அவர் யாரு? நாதியத்த மக்களுக்காக. ஸோ நாதியா மாவட்ட மக்களுக்காக, நாதியத்த மக்களுக்காக அவங்களோட வீரத்தை பார்த்தா திகச்சு போயிடுவீங்க, அவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து சரணடைய மாட்டாங்க அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ திகச்சு அப்படின்னா திகம்பரர், சரண் அப்படின்னா சரண் பிஸ்வாஸ், அவ்வளோ பெரிய பிஸ்தா அவங்க அப்படின்னு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ திகம்பரர் பிஸ்வாஸ்,
விஷ்ணு சரண் பிஸ்வாஸ். இது அங்கேருந்து அப்படியே நிறைய தொழிற்சாலைகள் எரிக்கப்பட்டது. ஸோ இது நிறைய இடங்களுக்கு பரவிருச்சு. நிலைமையை கட்டுக்குள்ளே கொண்டு வர அவுரி ஆணையத்தை வந்து அரசு கொண்டு வந்தது. அந்த அவுரி ஆணையத்தோட பரிந்துரைப்படி 1862 சட்டம் பாகம் 6 வந்து உருவாக்குனாங்க. இன்னும் சரியா சொல்லணும்னா இந்த அவுரி புரட்சியின் விளைவா அந்த வங்காளத்துல வாழ்ந்த மக்கள் நிறைய விவசாயிகள் என்ன பண்ணாங்கன்னா உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் வந்து குடிபெயர்ந்துட்டாங்க. இவங்களோட கஷ்டங்களை வெளியில சொல்றதுக்காக இந்து தேசபக்தன் செய்தித்தாள் வந்து நிறைய அவங்களோட துயரங்களை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துச்சு. அதே மாதிரி தீனபந்து மித்ரா அப்படிங்கிறவரும் வங்காள அவுரி சாகுபடியாளரோட துயரங்களை வந்து அரசோட கவனத்துக்கு கொண்டு வர நீல் தர்பன் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை வந்து வங்காள மொழியில எழுதினாரு. ஸோ இது கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின். இதை எப்படி மைண்ட்ல வச்சுக்கலாம்னா, நீல புரட்சி, நீல சாய புரட்சி, அவுரி புரட்சிக்கு நீளமா ஒரு நாடகத்தை எழுதினார். ஸோ நீல் தர்பன், நீளமான நீல் தர்பன். அவர் உருவாக்குன அந்த நாடகம் நெருப்பு பந்து மாதிரி ஊரெல்லாம் பரவுச்சு. ஸோ நெருப்பு பந்து, தீனபந்து. அப்ப நீல புரட்சிக்கு, நீல சாய புரட்சிக்கு நீளமா ஒரு நாடகம் எழுதினாரு. அவர் எழுதின நாடகம் நெருப்பு பந்து மாதிரி பரவிடுச்சு. அப்ப நீல புரட்சினா அவுரி புரட்சி, நீளமான நாடகம்னா நீல் தர்பன், நெருப்பு பந்துனா தீனபந்து. இப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து பாப்னா கழகம். இப்ப இண்டிகோ புரட்சி வந்து 1859. இதை நம்ம சொல்ல மறந்துட்டோம். 1857 இந்திய புரட்சி, இந்திய பெரும் முதல் சுதந்திர போர். அதுக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம், 2 வருஷத்துக்கு முன்னாடி சந்தால், 2 வருஷத்துக்கு அப்புறம் இண்டிகோ. அது ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து வந்து பாப்னா கழகம் 1873. எல்லா இயரையும் நம்மளால படிச்சு ஞாபகத்துல வச்சுக்க முடியாது. ஸோ நம்ம நிலையான நிலவரி திட்டம் மட்டும் ஞாபகத்துல வச்சுட்டா போதும். மித்தெல்லாம் வந்தா ஓகே ஞாபகத்தைப்படுத்தி எழுதுவோம், இல்லைன்னா விட்டுறலாம். ஸோ இப்போ பாப்கார்ன் சாப்பிட்றவங்க கூட வந்து என்ன பண்ணணும்னா சட்டத்தை எதுக்குறத பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சங்கத்தோட வலிமையை வந்து புரிஞ்சுக்கணும், விழிப்புணர்வு உருவாக்கணும். இதனால இதுதான் வந்து பாப்னா கழகத்தோட முக்கியத்துவம். ஸோ இப்போ இந்த பாப்னா கழகம், பாப்கார்ன் விற்கிறவங்க கூட வந்து சட்டத்தை எதுக்க தெரிஞ்சுக்கணும். ஏன் எதுக்கணும் அப்படின்னா அங்கே வரி நிறைய வசூல் பண்ணாங்க, அதுதான். ஸோ ஜமீன்தார்களோட அடக்குமுறைக்கு எதிரான இயக்கம் தான் இந்த பாப்னா கழகம். இதை வந்து யாரு எந்த இடத்துல இருந்தவர் உருவாக்குனாரு அப்படின்னா யூசுப் சாகி அப்படிங்கிற பர்கானா, அந்த பர்கானால இருக்கிற கேசப் சந்திரா ராய். ஸோ அவர் தான் வந்து இந்த பாப்னா கழகம் உருவாக்குறதுக்கு காரணம். ஏன்னா விவசாயிகளை வற்புறுத்தி நிறைய வரி, வாரம்னாலும் வரினாலும் ஒண்ணுதான், ஸோ வசூலிச்சாங்க. இதை வந்து அவர் வந்து எதிர்த்து பாப்னா கழகத்தை வந்து உருவாக்குனாரு. இப்போ இந்த கேசப் சந்திரா ராய், யூசுப் சாகி பர்கானா, பாப்னா கழகம், இதை வந்து எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, பாப்கார்ன் விற்கிறவங்க கூட சட்டத்தை எதுக்குறதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒரு பயங்கரமான இடத்துல இருந்து யூசுப் கான், அந்த வில்லனோட பேரெல்லாம் மோஸ்ட்லி மூவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த யூசுப் கான். அந்த மாதிரி பயங்கரமான ஒரு இடம் பர்கானா. அங்கேருந்து வர்ற ஹீரோ, வில்லன்னாலே அங்கே ஒரு ஹீரோ இருப்பாங்க. ஸோ அங்கே ஹீரோ யார் அப்படின்னா நம்ம சந்திரகுப்த மௌரியர் தான் ஹீரோ. ஸோ கேசப் சந்திரா ராய் அவர் தான் வந்து இதை ஆரம்பித்தார். அதிகப்படியான வாரத்தை வந்து எதிர்த்து ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்தில் இருந்தாலும் கொஞ்சம் நாள் போக போக அந்த விவசாயிகள் வந்து ஒவ்வொரு கிராமமாக போய் மக்கள்கிட்ட வந்து ஜமீன்தார்களோட அச்சுறுத்தலை எடுத்து கூறி அப்படியே ஆள் சேர்க்க ஆரம்பித்தாங்க, சங்கம் உருவாக்க ஆரம்பித்தாங்க. அந்த போராட்டத்துக்கு ஏற்படுற செலவினங்களை வந்து சமாளிக்கிறதுக்கு விவசாயிகள்கிட்ட இருந்து நிதியும் வாங்கிக்கிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாப்னா முழுவதும் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா போராட்டம் வந்து பரவிடுச்சு. முதல்ல யூசுப் கான் பர்கானா மட்டும்தான் இருந்தது. ரெண்டாவது பாப்கார்ன் ஃபுல்லாகவே இது வந்து பரவிடுச்சு. பாப்னா ஃபுல்லாகவே பரவிடுச்சு. அதுக்கப்புறம் தான் விவசாய சங்கங்கள் வந்து உருவாச்சு. இந்த போராட்டத்தோட முதன்மை நோக்கம் என்னன்னா சட்டத்தை எதிர்க்கணும். அவங்க போடுற சட்டம் சரி தப்புன்னு பார்க்க தெரிஞ்சுக்கணும். வன்முறைகள்லாம் சிறிய அளவில் தான் ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. சில நிகழ்வுகள் கொள்ளையடிச்சதா சொல்லியிருக்காங்க. ஜமீன்தார்களோட முகவர்களும் சிலர் ரொம்ப அரிதாக கொல்லப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, காயப்படுத்தப்பட்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாயிகளுக்கு சட்ட விழிப்புணர்வு, சட்ட உரிமைகளை வந்து தெரிஞ்சுக்க வச்சுச்சு இந்த கழகம். சங்கங்களை உருவாக்கி அமைதியான முறையில் எதிர்க்கிற ஆற்றல், வலிமை, விழிப்புணர்வு இது எல்லாமே பாப்னா கழகம் மூலமாக விவசாயிகளுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து தக்காணத்தில் வந்து தக்காண கழகம் வந்து 1875. இப்போ 1857 பெரும்புரட்சின்னு சொல்லுவோம். அதை அப்படியே திருப்பி போட்டால் 75. அது வந்து தக்காண கழகம்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த தக்காண கழகம் வந்து விவசாயிகள்கிட்ட தக்காண பகுதியில் உருவானது தான், பூனா மாவட்டத்தில்.
இங்க வந்து என்னன்னா, உள்ளூர் வட்டிக்காரங்க வந்து அந்த வட்டி காசு குடுக்க முடியாத விவசாயிங்கட்ட வந்து நிலத்த வந்து அபகரிச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு எதிரா தான் விவசாயிகள் வந்து புரட்சி செஞ்சாங்க. ஒரு கிராமத்துல வந்து அந்த வட்டிக்காரரோட சொத்துக்கள எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவர கிராமத்துல இருந்தே தொரத்தி விட்டாங்க. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமா மத்த பகுதிகளுக்கு பரவி, இதையே மத்த கிராமத்து மக்களும் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்ப இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 33 கிராமத்துக்கு வந்து இது பரவி 33 கிராமத்திலயும் அந்த விவசாயிகள் வந்து அந்த வட்டிக்கு குடுக்குறவங்க, அதான் மார்வாடி கடன்னு சொல்லுவாங்களே, மார்வாரி சகுகாரர்கள் அவங்களோட சொத்துக்கள கொள்ளையடிச்சுக்கிட்டாங்க. அவங்க போய் இப்போ காவலர்ட்ட உதவி கேட்டோனே போராட்டம் வந்து வன்முறையா மாறிருச்சு. ராணுவத்த வர வச்சு புரட்சிய வந்து கட்டுப்படுத்துனாங்க. அதுக்கப்புறம் தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டம் கொண்டு வரப்பட்டு, அந்த விவசாயிகளோட குறைகள் வந்து களையப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம். பஞ்சாப் விவசாயிக இயக்கம் வந்து இதுவும் வட்டிக்காரர்களோட கடன வந்து திரும்ப செலுத்த முடியாத விவசாயிகள் வந்து அவங்களோட நிலத்த வந்து அவங்க வாங்கிக்கிறாங்க. அத இது பண்ணி அவங்க புரட்சியில ஈடுபட்டாங்க. ஆனா, ஆங்கில அரசு வந்து இங்க புரட்சி நடைபெறத விரும்பல. தக்காணமும் அதே தான். இந்த பஞ்சாப் விவசாயிகள் இயக்கமும் அதே தான். இது பஞ்சாப்ல, அது வந்து தக்காணம், பூனா மாவட்டத்துல அவ்வளோதான். ஆனா, இங்க வந்து ஆங்கில அரசே தலையீடு பண்ணி அத சரி பண்ணாங்க. ஏன் அப்டின்னா, பஞ்சாப்ல தான் நெறைய ராணுவ வீரர்கள் வந்து தேர்வாகுவாங்க. அதனால வந்து அங்க வந்து புரட்சி வேணான்னு யோசிச்சு, பஞ்சாப் நில உரிமை மாற்றுச் சட்டம் 1900ல கொண்டு வந்தாங்க. இது முக்கியமானது. பார்த்து வச்சுக்கணும். இந்த சட்டம் வந்து நான் சரியா இருந்ததுக்கு அப்புறமா இதையே எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது இந்த சட்டப்படி வந்து பஞ்சாப் விவசாயிகள் வந்து 3 பிரிவா பஞ்சாப் மக்கள வந்து பிரிச்சாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1 வந்து விவசாயி, அடுத்து வந்து சட்ட அங்கீகாரம் பெற்ற விவசாயிகள், 3வது வந்து வட்டி கடைக்காரர்கள். மற்ற மக்கள். இது எல்லாம் சேர்த்து 3 பிரிவா பிரிச்சாங்க. இதுல முதல் வகை இந்த விவசாயிகள் வந்து 2ஆம், 3ஆம் வகை மக்கள்ட்ட வந்து அ அ அவங்களோட பத்திரங்கள வந்து அவங்களோட நிலத்த வந்து விக்கிறது, அடமானம் வைக்கிறதுக்கெல்லாம் கட்டுப்பாடுகள் விதிச்சு சட்டத்த வந்து இயற்றுனாங்க. அதனால அது அந்த விவசாயிகளுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடுச்சு. அடுத்து சாம்பிரான். சாம்பிரான் வந்து பீகார் மாநிலத்தில் உள்ள சாம்பிரான் இடத்துல வந்து இந்த அவுரி சாகுபடி செஞ்ச விவசாயிகள் தான் வந்து சாம்பிரான் சத்தியாகிரகத்த வந்து ஏற்படுத்தினாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட மொத்த நிலத்துல 20ல 3 பங்குல மட்டும்தான் அவுரிய வந்து சாகுபடி செய்யணும். அதையும் ஐரோப்பிய தோட்டக்காரர்களுக்கு தான் என்ன பண்ணணும்னா விற்கணும்னு சொல்லி சொன்னாங்க. இதை எதிர்த்து தான் சாம்பிரான் சத்தியாகிரகம் வந்து உருவாச்சு 1917ல. இந்த இயரை கொஞ்சம் நம்ம படிச்சு வச்சுக்கணும். 1859 அப்போ வந்து நான் வந்து அவுரியே விவசாயம் செய்ய மாட்டேன், அது தீங்கு விளைவிக்கும், என்னோட உணவு பயிரை என்னால் விவசாயம் பண்ண முடியல, பஞ்சம் ஏற்படுதுன்னு சொன்ன நாமளே 1917ல அவுரியே கம்மியா விவசாயம் பண்ண சொல்றீங்க, உங்களுக்கே விற்க சொல்றீங்கன்னு சொல்லி நம்ம எதிர்த்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா போராட்டம் பண்ணியிருக்கோம். அப்போ அவுரி அந்த அளவுக்கு முன்னேற்றம் ஆயிடுச்சு நம்ம கிட்ட சாகுபடியில. அவுரி தான் நம்மளோட முதல் பணப்பயிர். ஆங்கிலேயர் வந்து நம்ம கிட்ட திணிச்ச முதல் பணப்பயிர். அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம வந்து உணவு பயிர்கள் தான் வந்து விளைவிச்சுட்டு இருந்தோம். ஸோ ஐரோப்பிய தோட்டக்காரர்களுக்கே அதுவும் அவங்க நிர்ணயிச்ச விலைக்கே தான் நம்ம கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் தீன்கதியா அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருந்துச்சு. சாம்பிரான் தீன்கதியா அதுனா அப்படின்னா இவ்வளவுதான் விளைவிக்கணும், இவங்களுக்கு தான் விற்கணும், இவ்வளவுக்கு தான் விற்கணும், அதுதான். ஸோ இந்த பிரச்சனையே தெரிஞ்ச மகாத்மா காந்தி வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா மக்களுக்கு வந்து உதவி செய்ய முன்னாடி வந்தாரு. ஸோ ஒரு விசாரணை குழுவை வந்து அரசு உருவாக்குச்சு. அந்த விசாரணை குழுல மகாத்மா காந்தியும் ஒரு உறுப்பினராக இருந்தாரு. 1918ல சாம்பிரான் விவசாய சட்டம் வந்து என்ன பண்ணுதுன்னா இயற்றப்பட்டது. 1917 சாம்பிரான் சத்தியாகிரகம், ஒரு வருஷத்துக்கு அப்புறமா அந்த சாம்பிரான் விவசாய சட்டம் வந்து உருவாக்கப்பட்டது. அடுத்து கைரா சத்தியாகிரகம், கேடா மாவட்டம், கைரா மாவட்டம்னு சொல்லுவாங்க. இதுவும் குஜராத்து. ஸோ குஜராத்தில் பஞ்சம் நிறையா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுருச்சு. ஸோ அதனால மக்களால் வந்து விவசாயம் பண்ண முடியல. அந்த பஞ்சத்தினால நிலவரி செலுத்த முடியல. ஆனால் அரசு வந்து நிலவரியை முழுசாக கொடுக்கணும்னு சொல்லிச்சு. ஸோ இதை வந்து உள்ளூர் விவசாயிகள், அந்த கேடா மாவட்டத்தில் இருக்க விவசாயிகள் எல்லாமே வரிகொடா இயக்கத்தை வந்து தொடங்கினாங்க. அதுக்கு காந்தி வந்து தலைமையேற்றார். காந்திக்கு வந்து அப்போ நிறையா ஒத்துழைப்பு கிடைச்சது விவசாயிகள்கிட்ட இருந்து. அதனால இது வந்து நிறையா பலம் வாய்ந்த ஒரு போராட்டமாக இந்த கைரா சத்தியாகிரகம் வந்து மாறிச்சு. இந்த காலகட்டத்தில் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து சுதந்திர போராட்டத்தோட ஒரு முக்கிய தலைவராக வந்து உருவானார். காந்தி வந்து இந்த கைரா சத்தியாகிரகத்துக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பாரு. சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து கூட இருந்திருப்பாரு. மாப்ளா கிளர்ச்சி 1921. மாப்ளா அப்படிங்கிறது கேரளாவில் இருக்கிற முஸ்லிம்ஸ். மாப்ளா கேரளா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஜமீன்தார்களை எதிர்த்து ஆங்கில அரசும் ஜமீன்தார்களும் இந்த மாப்ளாங்கிற முஸ்லீம் விவசாயிகளை சுரண்டாங்க. அதை எதிர்த்து உருவாக்கப்பட்ட புரட்சி தான் மாப்ளா கிளர்ச்சி.
1920 மலபார் மாநாடு உருவாச்சு. 1921 விவசாயிகள் வந்து ஜமீன்தாரோட அடக்குமுறைக்கு எதிராக மாப்பிளா கிளர்ச்சி வந்து உருவாக்குனாங்க. இந்த கிளர்ச்சி வந்து ரொம்ப கொடூரமான முறையில் அடக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. 1921 இரக்கமின்றி மாப்பிளா கிளர்ச்சி அடக்கியது. அரசோட அதிகாரப்பூர்வ மதிப்பீட்டின்படி, அதாவது அதிகாரப்பூர்வமான கணக்கெடுப்புல அந்த போரின் விளைவுகள். இப்ப கணக்கெடுப்பு இல்லாதது எவ்வளவுன்னு தெரியல. ஸோ அரசோட தலையீட்டின் விளைவா 2337 மாப்பிளா கிளர்ச்சியாளர்கள் வந்து கொல்லப்பட்ட, 1650 பேர் காயமடைஞ்சிருக்காங்க, 45,000 பேர் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டிருக்காங்க. இதுதான் மாப்பிளா கிளர்ச்சியோட கொடூரமான அடக்குமுறை. அடுத்தது பர்தோலி சத்தியாகிரகம். ஸோ சாம்பிரான் சத்தியாகிரகம், கைரா சத்தியாகிரகம், பர்தோலி சத்தியாகிரகம், 3 சத்தியாகிரகம் இருக்கு. இதுல சாம்பிரான் வந்து அவுரி சாகுபடி. ஸோ அதுக்கு காந்தியடிகள் இருப்பாரு. அடுத்தது வந்து கைராவும் பர்தௌலியும் என்ன அப்படின்னா வரி எதிர்ப்பு தான். ஸோ அந்த வரி எதிர்ப்பு தான் பர்தௌலி இடத்துல வந்து நடந்ததுனால பர்தோலி சத்தியாகிரகம், கைரால நடந்ததுனால அது கைரா சத்தியாகிரகம். அவ்வளோதான். கேடா கைரா ரெண்டும் ஒரே பேர் தான். இது 1929, 30. ஸோ நில வருவாயை வந்து 30% பர்தௌலி விவசாயிகளுக்கு வந்து உயர்த்தினதை எதிர்த்து சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து தலைமையேற்றாரு. இது கொஞ்சம் முக்கியமானது. சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் ஏற்பட்ட சத்தியாகிரகம் எது அப்படின்னா பர்தோலி சத்தியாகிரகம். ஸோ அவங்க நிலவரியை செலுத்த மறுத்து இவங்களும் வந்து வரிகொடா இயக்கத்தை வந்து தொடங்கினாங்க. இந்த பர்தோலி சத்தியாகிரகத்தோட சிறப்பம்சம் என்னன்னா பெண்களும் இதில் கலந்துக்கிட்டாங்க. ஆனாலும் இவங்களோட நிலத்தெல்லாம் அரசுக்கு விற்க வந்து மறுத்தாங்க. ரொம்ப கம்மியான ரேட்டு கூட விற்கிறோம், ஆனால் அரசுக்கு விற்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அரசு அவங்களோட நிலத்தை கையகப்படுத்தி ஏலத்தில் விற்குது. 1937 காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா திரும்ப வந்து காங்கிரஸ் வந்து மக்கள்கிட்ட அவங்க நிலத்தை வந்து கொடுத்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ காங்கிரஸ் அப்போதான் முதல்ல தேர்தலில் வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் 1937. அடுத்தது மீள்பார்வை ரொம்ப கொஞ்சம் முக்கியமான பார்ட். ஏன்னா பாடத்தை சுருக்கி இதில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்தியாவோட பழமையான வேளாண்மையையும் நிலவரி கொள்கையையும் ஆங்கில அரசு வந்து ஏற்றுக்கல. காரன்வாலிஸ் பிரபு வந்து 1793 நிலையான நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தினாரு. மகள்வாரி முறை அப்படிங்கிறது வந்து மெக்கன்சியோட சிந்தனையில் பர்ட்டோட வழிகாட்டுதலின்படி வில்லியம் பெண்டிங் பிரபுவால் உருவாக்கப்பட்டது. இது வந்து ஜமீன்தாரி முறையோட மாற்றி அமைக்கப்பட்ட வடிவம். ராஜ்மஹால் குன்றுகளுக்கு பக்கத்தில் இருக்கிற நிலங்கள் வந்து சந்தால்களால் பயிரிடப்பட்டன, சந்தால் இன மக்களால் பயிரிடப்பட்டன. தீனபந்து மித்ரா அப்படிங்கிறவர் நீல் தர்மன் நாடகத்தை வங்க மொழியில எழுதினார். அடுத்து பூனா மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் வந்து 1875 கழகத்தை ஏற்படுத்தினாங்க. அது தக்கான கழகம், பூனா தக்கானம். அடுத்து பஞ்சாப் விவசாயிகளை பாதுகாக்க 1900 வந்து பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம், நில உரிமையை மாற்றிக்கிற சட்டம், அதான் 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அடுத்து 1921 மாப்பிளா கிளர்ச்சி. அடுத்தது வந்து பர்தௌலி வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் விவசாயிகள் வந்து அவங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சிருப்பாங்க. சரியான விடை ஜாகிர்தாரி, மல்குஜாரி, பிஸ்வேதாரி போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் நிலவரி முறை எது? மகள்வாரி முறையா, ரயத்வாரி முறையா, ஜமீன்தாரி முறையா? ஸோ இப்போ இதில் வந்து நம்ம கோடோட வச்சுருந்தோம். நிலையான நிலவரி வசூல் பண்ணுற ஜமீன்தார் உங்களுக்கு ஜாங்கிரி கொடுத்துட்டு அவர் கொடுத்த ஜாங்கிரிக்கு நீங்கள் மல்லு கட்டிட்டு இருக்கீங்க குஷியாக, அவர் பிஸ்தா சாப்பிட்றாருன்னு சொன்னோம். ஸோ அப்போ நிலையான நிலவரி இங்கே அந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ அப்போ இவற்றில் எதுவும் இல்லை தான் ரைட்டு. இங்கே ஜமீன்தாரி முறையும் நிலையான நிலவரிக்கு இன்னொரு பேர் தான் ஜமீன்தாரி முறை. 2வது கொஸ்டின், எந்த கவர்னர் ஜெனரலின் காலத்தில் வங்காளத்தில் நிரந்தர நிலவரி திட்டம் செய்து கொள்ளப்பட்டது? நிலையான நிலவரி திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா காரன்வாலிஸ் பிரபு. அடுத்து 3வது கொஸ்டின், மகள்வாரி முறையில் மகள் என்றால் என்ன? கிராமம். மகள்வாரி முறை எந்த பகுதியில் செய்து கொள்ளப்பட்டது? பஞ்சாப் பகுதியில் தான் மகள்வாரி முறை. அடுத்து ஸோ நம்ம இதை வந்து குறிக்கல அந்த மகள்வாரி முறையில். மகள்வாரி முறையில் அந்த இதுதான் பஞ்சாப் இங்கே இருக்கு, நான் இப்போ தான் குறிச்சிருக்கேன். ஸோ பஞ்சாப் பகுதியில் வந்து
அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்து கீழ்காணும் கவர்னர்களுள் மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? மகள்னா பெண் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ வில்லியம் பெண்டிங் பெண். அடுத்து ஆங்கிலேயர்களால் ரயத்துவாரி முறை அறிமுகப்படுத்தப்படாத பகுதி எது? ரயத்துவாரி முறை நான் சொல்லியிருக்கேன், ட்ரெயின்ல போனா பயங்கர தமாஸ் இருக்கும். ஸோ அப்போ சென்னை டு பம்பாய், சென்னை டு அஸ்ஸாம், கூர்க்கு, வங்காளம், மதராஸ் வாய்ப்பில்லை. ஸோ இப்போ இதில் வந்து மதராஸ், பம்பாய், அஸ்ஸாம், கூர்க்கு தான் கொடுத்துருக்காங்க. இதில் கூர்க்கு வந்து கர்நாடகா. இந்த மூணுமே அங்கே. ஸோ அப்போ பம்பாய், மதராஸ் இருக்குது, அஸ்ஸாம் இல்லை. இங்கே வங்காளம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வங்காளம் வந்து அறிமுகப்படுத்தப்படாத பகுதி ரயத்துவாரி முறை. அடுத்து இண்டிகோ கிளர்ச்சி யாரால் தலைமையேற்று நடத்தப்பட்டது? அவுரி புரட்சி. இண்டிகோ நீல புரட்சி. நாதி இல்லாத மக்களுக்காக பிஸ்தா மாதிரி வந்து மக்களே திகச்சு போற அளவுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல சரணடையாம போராடினவங்க திகம்ப பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு பிஸ்வாஸ். சாம்பிரான் சத்தியாகிரகம் தான் அவுரி. அப்பதான் மகாத்மா காந்தி வருவார். இண்டிகோக்கு வந்து அவர் வரமாட்டார். அடுத்து பர்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடத்தப்பட்டது? சர்தார் வல்லபாய் பட்டேல். அடுத்து பில்லப். டேஸ் என்பது ஜமீன்தார் முறையின் திருத்தப்பட்ட முறையாகும். மகள்வாரி முறை. அடுத்து மகள்வாரி முறை டேஸ் என்பவரின் சிந்தனை. மெக்கன்சி. அவரோட ஃபுல் நேம் எழுதிக்கலாம். அவரோட ஃபுல் நேம் என்ன? ஹோல்ட் மெக்கன்சி. அடுத்து இண்டிகோ கிளர்ச்சி டேஸில் நடைபெற்றது. நான் சொன்னேன் 1857 முதல் இந்திய சுதந்திர போர். அதுக்கு அடுத்து 2 வருஷத்துக்கு அப்புறம் இது, 2 வருஷத்துக்கு முன்னாடி சந்தால். ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் இண்டிகோனா 1859 நடைபெற்றது. மாப்ளா கழகம் வந்து டேஸில் நடைபெற்றது. 1921 நடைபெற்றது. இடம் கேட்டிருக்காங்களா இல்ல வருடம் கேட்டிருக்காங்களா? ஓகே, 1859. ஆப்ஷன்ல வந்து நம்மளுக்கு ஒருவேளை இடம் கொடுத்தாங்கன்னா இது வங்காளம், இது வந்து மாப்ளா கழகம் வந்து கேரளா. ஓகே, இப்போ இங்கிலீஷ் மீடியம் புக்கில் வந்து பிளேஸே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பிளேஸ் கொடுத்தா நம்ம என்ன பண்ணோம்னா வங்காளத்தில் இருக்க நாதியா மாவட்டம், நாதியாவில் நாதியத்தவர்களுக்காகன்னு படித்தோம் இல்லைங்களா. இது மாப்ளா கழகம் வந்து கேரளாவில். ஸோ இயரா இங்கே வந்து இல்ன்னு கொடுக்கும்போது அது அந்த இடத்திலா இல்லை அந்த வருடத்திலான்னு தெரில. இப்போ சாம்பிரான் சத்தியாகிரக சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? சாம்பிரான் சத்தியாகிரகம் 1918. சாம்பிரான் சத்தியாகிரகம் கழகம் உருவானது, புரட்சி உருவானது 1917. சட்டம் கொண்டு வந்தது 1918. அடுத்து பொறுத்துக. நிரந்தர நிலவரி திட்டம் யாரு? வங்காளம், பீகார், ஒரிசா அங்கதானே வந்தது. ஸோ இப்போ அது டவுட்டா இருக்கு. ஸோ இப்போ மகள்வாரி முறை கங்கை சமவெளி, வடமேற்கு மாகாணம், மத்திய இந்தியாவின். ஸோ இப்போ வடமேற்கு மாகாணம். இதில் நம்ம ஒரு குறிக்காமட்டிருக்க எல்லாமே புக் பேக் கொஸ்டினாக இருக்குது. ஸோ இப்போ நிரந்தர நிலவரி திட்டம் வந்து வங்காளம், மகள்வாரி முறை வந்து வடமேற்கு மாகாணம், ரயத்வாரி முறை ட்ரெயின் ரோடுன்னு சொன்னோம். அடுத்து நீல் தர்பன் வந்து இண்டிகோ விவசாயிகளோட துயரம், சந்தால் கழகம் வந்து விவசாயிகளோட முதல் எழுச்சி. அடுத்து வாரன் ஹேஸ்டிங்ஸ் 5 ஆண்டு நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். ரைட்டு தான், அவர் வந்து அடுத்து அவர் தான் 5 ஆண்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தி திரும்ப ஓராண்டு நிலவரி திட்டத்தையா கொண்டு வந்துருவாரு. ரயத்வாரி முறை தாமஸ் மன்ரோவால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ரயிலுக்கு போனா நிறைய தமாஸ் நடக்கும்.
அடுத்து குஜராத்தின் யூசுப் சாகி என்ற பர்கானாவில் பாப்னா கழகம் ஏற்பட்டது. யூசுப் கான் ட்ரூ. பாப்கார்ன் சாப்பிட்றவங்க கூட சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், சட்டத்தை எதிர்க்கணும், சட்ட விழிப்புணர்வு இருக்கணும்னு சொல்லி நம்ம சந்திரா. பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் 1918 நிறைவேற்றப்பட்டது. 1900 நிறுவப்பட்டது. 1918 சாம்பிரான் சத்தியாகிரக சட்டம். ஸோ இது வந்து ஃபால்ஸ். அடுத்து எந்த ஒன்று ஜமீன்தாரி முறை பற்றிய தவறான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜமீன்தாரி முறை மொததே தப்பு. இது வந்து நிலையான நிலவரி திட்டம் தான் வந்து ஜமீன்தாரி முறை. நிலத்தின் உரிமையாளர்கள் நிலையாக விவசாயிகளுக்கு கிடைத்ததுன்னு சொல்லியிருக்காங்க. 19% தான் நடைமுறைப்படுத்தினாங்க. இந்த இதில் வந்து விவசாயிகளுக்கு குறிப்பிட்டதெல்லாம் கிடைக்கல. அரசுக்கு தான் வந்து வருவாய் வந்து நிலையாக கிடைச்சிச்சு. அடுத்து விவசாய புரட்சி பற்றிய சரியான கூற்று. சந்தால் கழகம் வங்காளத்தில் நடைபெற்றது. சந்தால் கழகம் வந்து பீகார்ல ராஜ்மஹால் குன்றுக்கு பக்கத்துல தான் சந்தால் இன மக்கள் இருப்பாங்க. பட் இங்க வந்து வங்காளம் சொல்லியிருக்காங்க. இது வங்காளம் கிடையாது, பீகார். நீல் தர்பன் என்ற நாடகம் தீனபந்து மித்ராவால் எழுதப்பட்டது. இது ரைட்டு. தக்கான கழகம் 1873 பூனேவில் உள்ள கிராமம் ஒன்றில் தொடங்கியது. 1875 தக்கான கழகம் நான் சொல்லியிருக்கேன். 1857 இந்த 57 திருப்பி போட்டா 75ன்னு சொன்னேன். ஸோ அப்போ தக்கான கழகம் 75. மாப்ளா கழகம் தமிழகத்தில் நடைபெற்றது. மாப்ளா கழகம் எங்க நடைபெற்றது? மாப்ளா கேரளா. மாப்ளா கேரளா. ரைமிங்காக ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ சரியான ஒன்று அப்படின்னா இந்த தீனபந்து மித்ரன் தான் சரி, மித்த எல்லாம் தவறு. ஸோ இதோட நம்ம புக் பேக் ஒன்னோடு பார்த்துட்டோம். இப்போ படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு பசங்களுக்கு வந்து நம்ம டெஸ்ட் எப்படி வைக்கிறதுன்னு நான் வந்து பார்ட் 2ல சொல்கிறேன். தேங்க்யூ.